தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதமா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதமா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. ஆமென். ஆமென். இன்றைய வேதத்தை படிக்க தம்பி டேவிட் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த வேதாகத்தை அவர் படித்து காட்டுவார். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அணியும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதில் மேல் பிரியமாயிரு. அது உன்னை நினைத்துக் கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேம்படுத்தி அது உன்னை மேம்படுத்தும். நீ அழகை தழுவி கொண்டால் அது உன்னை காண பண்ணும். அது உன் தலைக்கு அழகான முடியை கொடுக்கும். அது மகிமையான இடத்தை உனக்கு சொல்லும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் ஒரு வருஷம் அதிகமாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேதமாய் வாசித்தேன். கிறிஸ்துவே உமக்கு உண்டாவதாக. ஆமென். அடுத்ததாக இன்றைய ஜெபத்தை ஏறெடுக்க தாராபுரத்தில் ஜான் மாமா இணைந்திருக்கிறார். நமது பொதுவான விண்ணப்பம் நடக்கிறது. அதற்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் ஜெபித்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள், பள்ளிகளுக்கு தேவையான பொது தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கடவுள் தர வேண்டுமாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதோட ராஜா முக்கியமான ராஜா ராஜா அந்த பைப்புல வந்து கல்லாத பகுதியில தீ வச்சு கொளுத்திக்கிட்டு நம்ம பைப்பு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஆளுக்கு 900 டியூப் போட்டிருந்தோம். அந்த டியூப்ல பாதி டியூப் கரிஞ்சு போயிடுச்சு. அதுல நம்மளுடைய குரூப்ல குமாரன் அதுல இரும்பு பைப் வாங்கி ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஐயர் சொல்லி அவருடைய ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சில்வர் ஜூப்ளி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆயர் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதாவது குமாரனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். குமாரன் போய் பார்த்து அதை நான் வாங்கி கொடுக்கறது ஆர்டர் போட்டுருக்காராமா, இன்னொரு 2 நாள்ல வரணும் அப்படின்னு சொல்ல சொன்னார். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, எங்களுக்கு வளர்வதற்கு நிழலாயிருந்து பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கட்டளையுடையவரே, உம்மை துதிக்கிறோம். சேராபீன்களுக்கும் கேராபீன்களுக்கும் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாயிருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகிமை நிறைந்த தேவாதி தேவனே, சர்வ வல்ல உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜெப வேலைக்காய் சாமி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. சர்வ ஆலயத்தின் குடும்ப பிள்ளைகளால் ஒன்று கூடி சாமி இந்த ஜெப வேளையிலே என்னுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கும்படியாய் என்னுடைய வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற பெரிதான கிருபைக்காய் அப்பா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்னும் ராஜா, நாங்கள் கேட்டுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாமி. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு காரியத்திற்கும் அப்பா உம்முடைய பரலோகத்திலிருந்து நாங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றும் நாங்கள் எல்லா காரியங்களையும் உம்முடைய கிருபையின் பிரசன்னங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா, என்னுடைய ஜெபங்களை, பாடல்களை, வேத வாசிப்புகளை எல்லாவற்றிலும் ராஜா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெப வேளையிலே நாங்கள் சர்வவல்ல ஆலயத்திற்காக சமூகத்திலே வருகிறோம் சாமி. ஆண்டவரே, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் ஆலயத்தை எங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்திருந்ததை அப்பா நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம் சாமி. அப்பா, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி 25 வருடங்களுக்கு முன்னால் ராஜா அந்த பகுதியிலே என் தேவன் அந்த சர்வவல்ல ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் ராஜா. அதற்காக கோடான நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. அப்பா, அநேக பிள்ளைகளிடத்திலே வாழ்ந்து வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்பா அநேக இடங்களிலே பறந்து விரிந்திருக்கிறோம் சாமி. ஆனால் ராஜா, சர்வவல்ல ஆலயத்தின் மீது எங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்காதபடி சாமி நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அந்த ஆலயத்தை குறித்து அப்பா கருத்தனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுதி கொடுத்திருக்கு. அதற்காக நன்றி கூறுகிறோம் ராஜா. கருத்தனை அநேக பிள்ளைகளை எழுதி கொடுத்து அந்த ஆலயத்தை மறுமலர்ச்சி செய்யவும் அநேக எல்லாரும் மராமத்து செய்யவும் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறீர். உமக்கு கொடான நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் வரலாற்றையும் மகிமையும் அப்பா நீங்களும் அதே பரிசுத்தோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஆலயத்தை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வருகிறீர்கள் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அந்த இடத்திலே தங்கியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்திலே வருகிற பிள்ளைகள் அதிசயங்கள் மக்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம் ராஜா. மராமத்து பண்ணி அந்த காரியங்கள் நல்ல முடிக்க என் தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாய் அப்பா சமூகத்தில் நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம். தேவனுடைய கிருபை இருக்கட்டும். எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்களே விரைவாக வேலை நடந்து முடிக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆலயத்துக்காய் தண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த பைப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேகருக்கு அது நன்மையான காரியமாக இருந்தது ராஜா. அந்த ஆலயத்திற்கு நன்மையான காரியமாக இருந்தது. இந்த நாளிலே அது தீப்பிடித்து எழுந்து போய் நாங்கள் கவலைப்படுகிறோம் சாமி. ஆனாலும் தேவாதி தேவன் அதை குறித்து உடனடியாக ஒரு நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறார் சாமி. அதற்காக கொடான நன்றி அப்பா. அன்பு சகோதரன் ஜெகமார் ஏறி அப்பா அந்த காரியத்துக்காக இரும்பை போட்டு கொடுக்கும் என்று சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினார் சாமி. அவர்கள் உள்ளத்திலே பேசிய பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கொடான நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. அவர் செய்த அந்த காரியம் ஆண்டவரே அநேக பிரயோஜனமாயும் அந்த ஆலயத்தை மகிமை செலுத்தக்கூடியதுமாய் இருக்கத்தக்கதாக என் தேவன் ஒரு நன்மை செய்யும்படியாக இங்கே மன்றாடுகிறோம். சர்வவல்ல ஆலயத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பரலோகத்திலே தேவன் நினைவுகூரும்படியாக கேட்கிறோம் சாமி. அவருடைய சகல காரியங்களை வாய்க்க செய்யுங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உமக்காய் ஒரு அடி எடுத்து வைக்கிற பிள்ளைகளை கூட ராஜா நீ 3 அடி அவர்களுக்காய் முன்னால் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக நன்மையான காரியங்களை அனுபவித்திருக்கிறோம் சாமி. நாங்களே சாட்சிகளாய் நிற்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அநேக பிள்ளைகளை சாட்சிகளாக இன்று உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பொறுப்பிட்டுக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே இந்த சிறு குழந்தைகளப்பா உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் ராஜா. சர்வ குடும்ப பிள்ளைகளப்பா அநேக இடங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைகளப்பா நீங்க பொறுப்பிட்டுக் கொள்ளும்படியாய் பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளையும் பாதுகாத்துக் ராஜா. கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த சிறு வயதிலே பிள்ளைகளோடு கூட நீடித்து நிற்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. உடைய அன்பு அவர்களை பாதுகாக்கும் ராஜா. ஆண்டவரே பள்ளி கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு மதிமயங்கி போய்விடாத ராஜா. தேவ ஆவியான பிள்ளைகளை வேறுபடுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆலயத்திலே ஒருவர் கூட தோடை போகாதபடி ராஜா. அப்பா உடைய ஞானத்தினால் பிள்ளைகளை இறக்கி பாதுகாத்து நல்ல படிப்பிற்கேற்ற ஞானத்தை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம் சாமி. உலகப்பிரகாரமான ஆசைகளை அவர்கள் மேற்கொள்ளாதவாறு தேவ ஆவியானவரோடு கூட இருந்து தேவ வசனத்தின்படி அவர்களை பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுத்ததாக என் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராஜா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் அனுப்பிட்டாமே. அந்த படிப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே பரலோகத்தில் அவர்கள் கொடுத்து உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக ராஜா அவர்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். ஒரு விஷயம் மனோர்வரும் ஆண்டவரே படிப்புக்கேற்ற வேலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே திருமணத்துக்காய் காத்திருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய சாமி. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் துணையப்பா நீங்க சாமி. அப்பா கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த பெற்றோருக்கு ஞானத்தை கொடுத்து தேவ ஆவியானவரே வாய்க்க செய்யும்படியாய் ஆண்டவரே எல்லா முயற்சிகளும் தேவ ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா சமூகத்திலே சர்வவல்லவர் ஆலயத்தின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா எங்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் எப்பொழுதும் செவிசாய்க்கிறது போல ராஜா. இந்த காரியத்திற்கும் என் தேவன் செவிசாய்த்து ஏற்ற துணையை ஒவ்வொருவரும் ஆயத்தம் பண்ணி கொடுத்து ஆண்டவரே அவர் குடும்பத்தை கட்டி மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக என் தேவன் உதவி சாமி. அப்பா திருமணம் முடிந்து பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கற்பித்து படிக்காக இயங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருமணம் முடிந்து ஆண்டவரே எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செஞ்சுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கருவுற்றானவரே கற்பத்தின் கனியை சுமந்தானவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் விளங்கத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து அப்பா பயன்படுத்தியாய் கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. ஏற்ற வேளையிலே கற்பத்தின் கனியை கொடுத்தானவரே நல்ல சுகபலத்தை கொடுத்து அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சாமி. அப்பா பரமவைத்தியராக நீர்தானே சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தானவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் சாமி. மருத்துவர் கைவிட்டாலும் கைவிடாத தேவாதி தேவனப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் சுகத்தை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே நீர் உலகத்தில் இருந்த சாமி தேடி ஒவ்வொரு வியாதிகளிலும் சொஸ்தப்படுத்தினீரே சாமி. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினீரே. அநேக